ஜாதி வெறினால ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை உயிர் போகணும்னு தெரியல. அண்ட் அது எல்லாத்துக்குமே நீதி கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் பதில் தெரியல தான். வெல், நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மூட நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஜாதி வெறி பிடிச்சிட்டு திரிங்கிற உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கும். நான் இது வந்து உன்னை எதிர்த்து நான் பேசுறேன், உன் மென்டாலிட்டி எதிர்த்து தான் நான் பேசுறேன். அந்த மென்டாலிட்டி விட்டு நீங்க வெளியே வாங்க. அப்பதான் வந்துட்டு சமுதாயத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். சுஜித் வந்து என்ன படிச்சிருக்கான், படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம பசங்களோட ஊர் சுத்தி அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட், அது உங்களுக்கு தெரியுமா? அவன் வீட்ல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவோ மெடல்ஸ், எவ்வளவோ கப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எஸ், அத்லெட் தான், சூப்பர் ஆசம், மெடல்லாம் வாங்கி வச்சிருக்கான். இருந்தாலும் அவன் இந்த வீடியோ, இந்த பேனை அருவா வச்சு வீடியோ போடும்போது நீங்க எங்க போனீங்க? அண்ட் ரொம்ப முக்கியமா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி என்னன்னா டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்குங்கிற தாட் இருக்கணும். அவன் டீம்ல எந்த ஒரு ஜாதி வேற்றுமையும் இல்லாம அவன் பழகினாதான் நாளைக்கு ஒரு டீம்ல அவனால ஜெயிக்க முடியும், டீமை எடுத்துட்டு லீட் பண்ண முடியும். நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டேன் அப்படின்னா, எல்லா ஜாதியிலும் மக்களே, அந்த ஒவ்வொரு ஜாதியிலும் பெருசு ஐகானா நினைக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சமத்துவத்தை தான் பேசியிருப்பாங்க. அண்ட் அந்த ஐகான்ஸை ஃபாலோ பண்ற சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அண்ட் அந்த ஐகான்ஸ் சொல்லாத விஷயத்தெல்லாம் வந்துட்டு இவங்களே ஃபாலோ பண்ணிப்பாங்க. லைக் இவங்க தான் பெரிய ஆளு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா இவங்கலாம் சொல்லிட்டு அந்த ஐகான்ஸோட போட்டோ வந்துட்டு இந்த வீடியோ, உங்க ரீல்ஸ் வீடியோல வந்துட்டு போட்டுருவாங்க. முக்காவாசி இருக்கிற எல்லா ஜாதியில இருக்க எல்லா ஒரு ஐகான்ஸுமே பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. அண்ட் அதனாலதான் அவங்க இப்ப வரைக்கும் சாதிச்சு பெரிய பெரிய ஆளா இருக்காங்க.